नमस्ते सेठ जी। नमस्ते सेठ जी। सेठ जी आप यहाँ? वो हरामजादे मद्रासी लोग झोपड़ी पट्टी खाली नहीं कर रहे। ऐसा पहले बार मेरा जिंदगी में हुआ है। सेठ जी आप चाहते क्या है? 24 घंटे के अंदर वो झोपड़ी पट्टी खाली होना चाहिए। तुम क्या करोगे, कैसा करोगे, मुझे कुछ न मालूम। अरे वो मद्रासी लोग, कान खोल के सुन लो। 24 घंटे के अंदर अंदर ये सारी झुपड़पट्टी खाली हो जानी चाहिए, समझे? என்னது 24 மணி நேரத்துல இங்க இருந்து காலி பண்ணணுமா? 24 வருஷமா இங்க நாங்க இருக்கோம். நாங்க ஏன் காலி பண்ணணும்? பக்வாஸ் பந்த் कर யோ நிறுத்துங்கயா. நீங்க யாரு எங்களை காலி பண்ண சொல்றதுக்கு? நாங்க காலி பண்ண மாட்டோம். मैं आखिरी बार पूछता हूँ, खाली करोगे या नहीं? खाली बना दो। अगर तुम लोग खाली नहीं करोगे तो हम करवाएंगे, समझे? दिखा दिए, मैं भी दिखाता हूँ। तुमने जगह खाली नहीं की तो यहाँ की सब लड़कियों का यही हाल होगा। चलो போலீஸ்காரங்க வந்து இந்த இடத்தை காலி பண்ணி சொன்னாங்க. மாட்டேன்னு சொன்னதுக்காக இந்த பொண்ணுகளை எல்லாம் தூக்கிட்டு போய் செலுத்துட்டானுங்க சக்தி. 24 மணி நேரத்துல இந்த இடத்தை காலி பண்ணலன்னா இங்க இருக்கிற எல்லா பொம்பளைகளுக்கு இதே கதிதான் சொல்லிட்டானுங்க சக்தி. அண்ணா நாங்க எல்லாரும் அவங்க கிட்ட கெஞ்சினோம், கதறினோம். அந்த வெறி பிடிச்ச போலீஸ்காரனுங்க எங்களை அந்த வேலைக்குள்ள
मत मारो, छोड़ दो मुझे, मत मारो। हेलो 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 कंट्रोल रूम, हेलो मैं हवलदार रघुनाथ बोल रहा हूँ, हमारे इंस्पेक्टर का खून हो गया है। हेलो हेलो सुन लो, हेलो कंट्रोल रूम, हेलो किसने किया साले? मुझे नहीं पता, मुझे नहीं मालूम किसने किया। वो अमर बोले, अमर शेख, अमर शेख। நமது பம்பாய் தமிழ்ச்சங்கம் ஆரம்பிப்பதற்கு காரணமாக இருந்த காலம் சென்ற திரு சந்திரபாண்டியன் மனைவி கற்பகவல்லி அம்மாள் அவர்களுக்கு ஷீலா அவர்கள் சால்வையை அணிவிப்பார்கள். இப்பொழுது இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை இருந்திருக்கும் பிரபல தொழிலதிபர் திரு அமர்சேட் அவர்களை பேச அழைக்கிறேன். வணக்கம். தமிழர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கொஞ்ச நாள் நான் தமிழ்நாட்டில் வாழ்ந்தது. தமிழனுக்கு ஒரு கஷ்டம் வந்தா என்னால தாங்க முடியாது. அவங்களுக்காக உயிர் கொடுக்கவும் நான் தயாரா இருக்கேன். அமர்சேட் நீ கோடிக்கணக்கா பணம் சம்பாதிக்க தமிழ இருக்க இடத்த நான் காலி பண்ண. ஆனா நாங்க இருக்க இடத்த உன்னால காலி பண்ண முடியலன்னு அநியாயமா போலீஸை வச்சு அப்பாவி பெண்களை கற்பழிக்க வச்ச. ஒன்ன மாதிரி பணமும் பதவியும் இருக்கிற வெறி பிடிச்ச முருகங்க சும்மா இருக்க அப்பாவி தனங்களை தூண்டி விட்டு அது இந்திக்காரனுக்கும் தமிழனுக்கும் இந்துவுக்கும் முஸ்லிமுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையா மாத்தி அது எரியில நெருப்புல குளிக்காதீங்க. ஒன்ன மாதிரி பம்பாயில ஒருத்த இல்லைன்னா இங்க தமிழனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதா? मुझे छोड़ दो, मुझे माफ करो, मुझे छोड़ दो. சக்தி, ஏன் இப்படி செஞ்சுட்டு வந்த? இதனால என்ன நடக்கும்னு உனக்கு தெரியுமில்ல? நல்லது நடக்கும். இனி பம்பாயில வாழ்ற தமிழனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. போலீஸ்காரங்க வந்தா உன்னை பிடிச்சிருவாங்க சக்தி. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. இனிமே நீங்களா நிம்மதியா வாழ்வீங்கன்ற சந்தோஷத்துல நான் ஜெயிலுக்கு போக தயாரா இருக்கேன். ஈவு இறக்கம் இல்லாம அந்த பொண்ணுகளை கற்பழிச்சானுங்களே, அந்த போலீஸ் கிட்டே போய் சரணடைய போற? வேண்டாம் சக்தி, உன்னை அடிச்சே கொன்னுடுவானுங்க. சட்டப்படி நான் செஞ்சது தப்புதான். அதுக்கு சரணடைறதை தவிர வேற வழியே இல்லை. அம்மா, என்ன காரியம் செய்ய பாத்தீங்க? நீ போலீஸ்ல சரணடைறதா இருந்தா இந்த பணத்து மேல ஏறித்தான் நீ போகணும். இப்ப நீ அந்த அம்மா தடுத்துடலாம். ஆனா நீ போலீஸ்ல சரண்டர் ஆகுது நிச்சயமா இருந்தா நாங்களும் இந்த முடிவுக்கு தான் வருவோம். மாமா மாமா, நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போயிருங்க, இல்லன்னா நாங்கெல்லாம் செத்து போயிடுவோம். நீ எங்களை காப்பாத்துற தெய்வம். நீ ஜெயிலிருந்து இருந்து கஷ்டப்படுறதை எங்களால பொறுத்துக்க முடியாது. போயிரு சக்தி, தயவு செஞ்சு போயிரு. நான் ஜெயிலுக்கு போகாம இந்த ஊரை விட்டு போனா நீங்களா சந்தோஷப்படுவீங்களா? நான் இந்த ஊரை விட்டு போறேன். ஆமா சக்தி, எந்த நேரம் போலீஸ் வரும்னு நமக்கே தெரியாது. நம்ம எப்படியாவது தப்பிச்சு மெட்ராஸ் போயிடலாம்ப்பா. நீ எதுக்கு என் கூட வர? சக்தி, உன்னை நான் உசுரா நினைக்கிறேன். நீ அப்படி நினைக்கலன்னா நீ மட்டும் போ. தங்கமணி, வரங்க. நினைச்சாலே உடம்பெல்லாம் நடுங்குது. நம்ம சக்தி இப்படி பண்ணுவான்னு என்னால நம்பவே முடியல. அவன் இடத்துல நான் இருந்திருந்தா நானும் இதே காரியத்தை தான் செஞ்சிருப்பேன்.
பெண்களை கற்பழிக்கிறத யாருதான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? நாம செஞ்ச பெரிய தவறே அந்த ஆளை நம்ம விழாவுக்கு தலைமை தங்க வச்சதுதான். சக்தி அவனை வெட்டினதுல எந்த தப்பும் இல்லை. ஏமா பேச மாட்டேங்கிறீங்க? நானும் ஆரம்பத்துல இருந்து பாக்குறேன், நீங்க எப்பவும் மௌனமாவே இருக்கீங்க. நீங்க இப்படி இருக்கிறத பார்த்தா உங்க மனசுல ஏதோ பெரிய குறை இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க ஒரு துர்காதேவி கோவில் இருக்கு, ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். நீங்க அங்க போய் உங்க மனசுல இருக்கிற குறையெல்லாம் சொன்னீங்கன்னா அவ நிச்சயமா தீட்டு வைப்பா. போற வழியில் தான் இருக்கு, பார்த்துட்டு போயிடலாமா? அன்னைக்கு சூழத்தை எடுத்து அரக்கனை கொல்ல, இன்னைக்கு பொண்ணுங்க கற்ற சூறையாடுற பாவங்களை ஒருத்தர் கையில் அறிவாளை கொடுத்து உடனே அழிச்சு பிறந்ததுல இருந்து எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காம வீட்டுக்குள்ளேயே சிறப்பட்டிருக்காங்க ஒரு சின்ன பொண்ணு. அவளை வாழ வைக்கணும்னு உனக்கு தோணலையா? இந்த அரண்மனை விட்டு எப்போ வெளியே வருவோம், நம்ம குடும்பத்தை காப்பாற்ற ஒரு வழி கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா கூடவே ஒருத்தர் நினைச்சு அந்த ஊமையாக்கிட்டே உனக்கு கொடுக்க இப்ப என்கிட்ட எதுவும் இல்லை. என் உயிரை தவிர என் உயிரை எடுத்துக்கோ. என் உமாவை வாழவே அந்த பாவிக்கிட்டே எங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை கொடு. நீ எந்த ரூபத்துல வருவேன்னு எனக்கு தெரியாதும்மா. ஆனா நீ வரணும், நீ வரணும். என்னாச்சு? உள்ள வாங்க. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் என் வாழ்க்கையில நான் யாருக்கிட்டையும் எந்த உதவியும் கேட்டதில்லை. இப்ப முதன் முறையா உங்ககிட்ட ஒரு உதவி கேட்க போறேன். என் கூட என் அரண்மனைக்கு வரணும். என்ன காப்பாத்தணும் நினைக்கிறீங்களா? உன்னை காப்பாத்திக்க மட்டும் இல்ல, எங்களையும் காப்பாத்திக்கதான். ஒரு வீட்டுல பச்சை தண்ணி குடிச்சா கூட அதுக்கு பரிகாரம் செய்யணும்னு நினைக்கிறேன். நீ அங்க வந்து சும்மா இருக்க வேண்டாம். நீ அரண்மனைக்கு காவலனா இரு. நான் ஒரு கொலைகாரன் தெரிஞ்சும் என்ன வர சொல்றீங்களா? ஒரு கெட்டவனை கொலை செஞ்ச நீ என்ன பொறுத்த வரைக்கும் நல்லவன். அதுக்கு இல்லைங்க சத்தி. சத்தி, எங்க போறது தெரியாம முடிச்சுட்டு இருந்த நமக்கு கடவுளா பார்த்து இந்த அம்மாவை அனுப்பி வச்சிருக்காரு. அவங்க கிட்ட போய் கொலைகாரன் கொளுத்துக்காரன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அரண்மனை காவல்னா ஒண்ணும் பெரிய வேலை இல்லப்பா. காம்பவுண்டுக்கு முன்னால ஒரு ஸ்டூலை போட்டுட்டு கம்முன்னு உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். தங்கறதுக்கு இடம், 3 வேளை சோறு, செய்யற வேலைக்கு கூலி. அப்புறம் என்ன? அவங்களை பத்தி எதுவும் தெரியாம எப்படி போறது? உலகத்துல குழந்தை பிறக்கும் போது அதுக்கு யாரையும் தெரியறது இல்ல. அப்புறம் அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சின்னு தெரிஞ்சுக்கிறது இல்லையா? அது மாதிரிதான் இதுவும். தெரிஞ்சவங்க செஞ்சா அதுக்கு பேரு உதவி, தெரியாதவங்க செஞ்சா அதுக்கு பேரு கடவுள் செயல். நீ நல்லா இருக்கும்னு நினைக்கிறவன் நான். என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா எதுவும் பேசாத, வா. நாங்க உங்க கூட வர்றோம். ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த அரண்மனைக்கு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த அரண்மனைக்கு ஒரு ராஜகுமாரன் வரப்போறான், ராஜகுமாரன் வரப்போறான். அவன் ராணி கழுத்துல மாலை போட போறான், மாலை போட போறான். இந்த அரண்மனைக்கு ஒரு ராஜகுமாரன் வரப்போறான், ராஜகுமாரன் வரப்போறான். அவன் ராணி கழுத்துல மாலை போட போறான். இது ஜக்கம்மாவோட வாக்கு. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது.